டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தல அஜித் நடிக்கிற விஸ்வாசம் படத்துடைய ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சிவா இயக்கிற இந்த படத்துல தல அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யோகி பாபு, ரமேஷ் திலக், தம்பி ராமையா, ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லி பல காமெடியன்களும் நடிக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த படத்துல தற்போது நடிகர் விவேக் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காராம். என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறமா தல அஜித்தோடு விவேக் நடிக்க இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, தல அஜித்துக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றத நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தோனி தலை இல்ல, அஜித் தான் ஒரே ஒரு தலை அப்படின்னு சொல்லி சமீபத்துல கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இந்த சமயத்துல சிஎஸ்கே அணி வீரரான ஹர்பஜன் சிங் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அஜித் பத்தி பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நல்ல மனிதர், நல்ல கலைஞன், கடின உழைப்பாளி, தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டி, இப்படி நம்ம தல அஜித்துக்கு நிறைய பண்புகள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, வடிவேலு என்னதான் நிறைய காமெடி கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் அவர் நடிகர் அப்படின்ற அந்தஸ்தை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி தான். மெகா ஹிட்டான இந்த திரைப்படத்தை சிம்புதேவன் இயக்குனாரு. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை பல ஆண்டுகளுக்கு அப்புறமா எடுக்க திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா சிம்புதேவனுக்கும் வடிவேலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையுடைய காரணமாக இந்த படம் பாதிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால பணம் போட்ட தயாரிப்பாளரான இயக்குனர் சங்கர் பிரச்சனையை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. தயாரிப்பாளர் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியும் நடிகர் வடிவேலு இந்த படத்துல நடிக்க சம்மதிக்காதனால 9 கோடியை நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. இதுக்கும் நடிகர் வடிவேலு சம்மதிக்காதனால ரெட் கார்டு கொடுக்க முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த சமயத்துல நடிகர் வடிவேலு தன்னுடைய முடிவை திருப்பி மாத்திக்கிட்டு நடிக்க சம்மதிச்சிருக்காராம். இதனால பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சு தற்போது படத்துடைய வேலைகள் ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. வடிவேலு மீண்டும் நடிக்க இருக்காரு அப்படின்ற செய்தி தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வடிவேலுடைய படங்கள் பார்த்து பல வருடங்கள் ஆனாலும் சமூக வலைதளங்கள் அவர் இல்லாத பக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் இத்தனை வருடங்களாக இல்லாத மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, இப்ப விஸ்வாசம் படத்துல தல அஜித்துடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.